ஹாய்ங்க. ஒரு ஐஃபோன் வந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட உயிரே எடுத்துருச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். உண்மையிலே ஐஃபோன்னாலயா அப்படின்றதை நான் சொல்றேன். மகாராஷ்டிரால 19 வயசு குணால்ன்ற பையன் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக வந்து ஐஃபோன் மேல ஆசைப்பட்டு, அவங்க அப்பா, அம்மா என்னதான் சொல் பேச்சு சொல்லியுமே கேட்காம ஐஃபோன வந்து இஎம்ஐல வாங்கிட்டான். அவங்க அப்பா வந்து டிரைவருங்க. ஸோ, அதனால அவருனால முடியாது, இஎம்ஐலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தில வாக்குவாதம் வந்திருக்கு. அவன் ரொம்ப ஃபெட் ஆயி, விரக்தியாயி பக்கத்தில இருக்கிற மலை மேல போய் 3 மணி நேரம் அவங்க அம்மா, அப்பா இருக்கிற டூரிஸ்ட் எல்லாத்தையுமே மிரட்டியிருக்கான். எனக்கு ஐஃபோனுக்கு காசு வேணும், இல்லைன்னா நான் குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா லிட்டரலா கால்ல விழுந்து கெஞ்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்க முடியல. கடைசியில அவங்க அப்பா வந்து எப்படியாவது காப்பாத்திரலான்னு பையன் கைய புடிச்சு இழுக்கும்போது, அவன் வந்து அவங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்து குழியில உள்ள பள்ளத்துல விழுந்துட்டாங்க. இத பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மானால தாங்க முடியாம அவங்களும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது உண்மையிலே ஐஃபோன்னால தானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா, அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பையனுக்கு வந்து கஷ்டத்த சொல்லிக் குடுத்து, நோ சொல்லிக் குடுத்து வளர்த்துருந்தா இது நடந்திருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸுக்குங்க. பேரண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்துலயுமே குழந்தைங்களுக்கு வந்து நோ சொல்லுங்க. ஏன்னா ஒரு விஷயம் கேட்குது, அடம் பிடிக்குது, கீழ உட்காந்து அடம் பிடிக்குதுன்னா உடனே வாங்கி குடுத்துருவோம். அப்ப அதுக்கு வந்து அந்த பேட்டர்ன் செட் ஆயிரும் இல்லைங்களா? அடம் பிடிச்சா அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு பவுண்டரி வந்து நீங்க செட் பண்ணுங்க அஸ் அ பேரண்ட்ஸா. ஏன்னா இன்னைக்கு நோ சொல்லி, குடும்ப கஷ்டத்த சொல்லிக் குடுத்து வளர்ற குழந்தைங்க மட்டும் தான் பெருசானா வந்து எவ்வளோ சொசைட்டில நெறைய ரிஜெக்ஷன்ஸ் வரும். அதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க சக்சஸ் ஆக முடியும். அது மாரி ஜென்சி கிட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பொருள் மேல ஆசைப்படுறீங்கன்னா, உங்க ஃபேமிலினால அத செய்ய முடியலன்னா, நீங்க ஓனா சம்பாரிச்சு அந்த ஒரு பொருள வந்து வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ்க்கு, ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐஃபோன் பெரிய இந்த லக்ஸுரி பிராண்ட் எல்லாமே வந்து அது ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான். அது வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.